ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது, இந்த கிரேப்ஸ் கார்டன் விசிட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இது எங்க இருக்கு? எப்படி இருந்து? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். மேகமலை ஹில் ஸ்டேஷன கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன் த வேல வரும்பொழுது பார்த்தது தான் இந்த கிரேப்ஸ் தோட்டம். 2 சைடும் சுத்தி பார்த்தா ஃபுல்லாவே கிரேப்ஸ் தோட்டம் தான். பட் எல்லா கிரேப்ஸ் தோட்டத்திலயும் வந்துட்டு அவங்க அலோவ் பண்றதில்ல. ஏன்னா நம்ம போயிட்டு வந்துட்டு அத நாசம் பண்ணிடுவோம் அந்த இடத்த அப்படிங்கிறது. பட் லாஸ்ட்ல வந்துட்டு நாங்க ஃபைண்ட் பண்ணது தான் இந்த கிரேப்ஸ் தோட்டம். இந்த தோட்டத்து பக்கத்துல தான் அந்த வீட்டு ஓனர் கூட இருந்தாங்க. அவங்க வீடும், தோட்டமும் பக்கத்துல பக்கத்துல இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்பெஷலா பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்க வந்த பிளேஸ் தான் இந்த கிரேப்ஸ் கார்டன். எங்க பார்த்தாலும் கொத்து கொத்து கொத்தாவே இருந்தது. அந்த கேப் வந்துட்டு நெறையாவே ஃபில் ஆயிருந்தது. சில கிரேப்ஸ் தோட்டத்துல வந்து அங்கேயும் இங்கேயுமா தான் இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு அப்படி இல்ல. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு கிரேப்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா கொத்து கொத்தா இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட இத பத்தி விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, "நான் 10 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு சீட்லெஸ் கிரேப்ஸ் வேற. உள்ளுக்க வந்து சீட்ஸ் இல்ல அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் வேற கண்ட்ரீஸ்க்குலாம் கூட நான் வந்து இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னாங்க. எல்லா கிளைமேட் சேஞ்சஸ்லயுமே இந்த கிரேப்ஸ் வந்துட்டு விளைச்சல் இருக்கும். மழை டைமு, கொஞ்சம் குளிர் டைம்ல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், மத்த எல்லா டைம்லயுமே விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்டின்னாங்க. இத டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. நல்லா இனிப்பா நல்லாவே இருந்தது. ஸோ நாங்க என்ன பண்ணோம், எல்லாரும் ஒரு 10 கேஜி கிரேப்ஸ் எல்லாம் கூட நாங்க வாங்கிட்டு அடுத்தது வந்துட்டோம். ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு நேச்சர் லவ்வரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு இந்த கிரேப்ஸ் கார்டன விசிட் பண்ணி பாருங்க. மேகமலை போற ஆன் த வே ரூட்ல தான் இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கிரேப்ஸ் கார்டன். ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சூப்பர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பை பாய்.